ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறே. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறே. நேரமோ எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 உமருகினிலே ஆவலாய் வருகிறே. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகிறே. என் நேரமோ எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. என் நேரமோ எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 ஹalleluya. இயேசுவே 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 உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவே எங்கள் மத்தியில் வருவீராக. உம்முடைய வார்த்தையின்படி வருவீராக. என் நாமத்தால் எங்க 2 பேர் கூடுதல மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. We welcome you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை கீழாக ஒப்பு கொடுக்கிறோம்.
எல்லாரும் ஒருவனப்பட்டு ஏக சிந்தையோடு ஏக மனதாக ஒருமித்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக. நாளில் நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆவியானவரே. கர்த்தாவே எங்களோட பேசும் ஆவியானவரே. உம்மை துதிக்க, பாட, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களை தகுதிப்படுத்தும். வெளியில கூட உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை ஒரு திசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கமே. இப்போதே சுத்திகரிப்பீராக. உச்சம் தலம் உள்ளம் பாதம் வரை பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களை கழுவும். ஆவியோடு உண்மையோடுமை தொழுது கொள்ளும்படி, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடுமை ஆராதிக்கும்படி அவையான எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை மாத்திரமல்ல, இந்த இடம் முழுவதும் இப்போது இயேசுக்கு சத்தத்தை தெளிக்கிறோம். இடம் முழுவதும் பசுத்தப்படுத்தும். பசுத்தர் கூட்ட நடுவிலே உலாவுகிற தேவனே, சேனை கத்தரே, நீ பரிசுத்த. உங்களுடைய பசுத்த பிரசனம் இப்போது இறங்கட்டும். உடைய பிரசுத்த மகிமை இந்த ஆலயத்தை இப்போதே நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கபாலா தரா தியாலா தனாமா ரிகாபாலா ஹந்தரே ஹேமானா ஷிபா பாபா பாபா ரிகாமானா ஹந்தரோ ரிபி கபாலா தரபா ஓ ரிபாலா ஷிபா பாபா பா. தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டது போல இப்போதே எங்கள் ஆலயம் நிரப்பப்படட்டும். எங்கள் ஆலயமாகிய சரீரம் நிரப்பப்படட்டும். கபா ஷபாலதரபா கலதரபா ஓ ரிபாலதர. உடைய திவ்ய பிரசன்னத்தை, ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தை, உடைய ஆண்டவரே வல்லமையின் பிரசன்னத்தை எங்க மத்தியிலே கட்டளையிடுவீராக. நீ தந்த மகிமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகையிலாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் கட்டளையிடுவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா ஆராதனை விரோதமாக எழும்புகிற வன்கண், பொறாமை, எரிச்சல், மனித வல்லமை, பிசாசு கிருகளை நசரனாக இயேசுவின் நாமத்தை கட்டி சுட்டிருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். பயம் இல்லாமல் பலத்தோடு கிருபையோடு அந்த உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் காணப்படும்படியாக கிருபை செய்யும். பலவீனங்கள் ஓடட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும், நாவின் கட்டுகள் அழுக்கப்படட்டும். கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆர்ப்பரிக்க, பாட, ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை விழிப்பாய் கேட்க, ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இதயத்தை கொழுந்துட்டு எரியப்படுவீராக. கபா சதனமா கலபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகமதிராஜ் பாடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், என்ன சுத்தரை சேருவார். நம் இயேசு ராஜா வருவார், நம் தன் சுத்தரை சேருவார். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள்
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாரும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். மத்திய வானத்திலோ விருந்து சிறப்பாகவே ஒருமிடுவார். மத்திய வானத்திலோ விருந்து சிறப்பாகவே ஒருமிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்போம் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி தம் பங்கிலே. சஞ்சலம் தவிப்போம் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி தம் மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியமிதே, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிதே, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிதே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீட்பர் உயிரோ திருப்பதால் நாம் கண்காலவரை காண்போம். நம்மீட்பர் உயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூய தேவனை காண
பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீதி செய்வான் பலனோடு நான் வாரேன் என்றான். நீதிமானே நீதி செய்வான் பலனோடு நான் வாரேன் என்றான். ஆமென் இயேசுவே வாரோமையா. ஆமென் இயேசுவே வாரோமையா. ஆமென் இயேசுவே வாரோமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. இயேசு ராஜா வருவார் என்ன சுத்தரை சேர்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார் என்ன சுத்தரை சேர்கள் என்பார். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கில பாடலை பாடுவோம். Sing the wondrous love of Jesus, sing His mercy and His grace. In the mansions bright and blessed, He'll prepare for us a place. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing
when we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Hallelujah. கரங்களை தட்டி இயேசு சீக்கிரம் பார்க்க போகிறோம். ஹalleluya. நம்ம ரட்சகரை பார்க்க போகிறோம். நம்ம ரட்சித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், உயிரோடு இருக்கிற தேவன் இயேசு. ஹalleluya. ஹalleluya. அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியிலே பாஸ்டர் டேவிட் ஆதிகேஷ் ஐயா வந்திருக்கிறாங்க. நமக்கு அவர் புதுசல்ல, அவர் நம்மளை கர்த்தருக்குள்ளே ஆரால் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மனதோடு கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். பழைய பாடல் தான், தெரிந்த அளவுக்கு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார்கள். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆறுதல் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூழ
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வருகையின் அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நடக்கிற சம்பவங்களுக்கு மறைவானதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனதிலே உடனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளுவார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சேர்ந்து பாடுவோம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவேற்று புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையிலே சுகம். நல்லா விசுவாசமா உங்க பலவீனங்களை யோசிக்காதீங்க. கடந்த 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட், முழங்கால் வரைக்கும் பெரிய கட்டு, 15 டேஸ் கட்டு அவுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மினிஸ்ட்ரிக்கு எல்லா இடங்களுக்கும் ஆயத்தமாகி ஆந்திரா, நேபாள், பஞ்சாப் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1ஆம் தேதி ஆக்சிடென்ட்னா ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான். வண்டி ரொம்ப டேமேஜ். இந்த கையில் இப்படி தான் போய் குத்திருக்கு. இந்த கையெல்லாம் வந்து சின்ன சின்ன பாருங்கள், இந்த சின்ன கருப்பு தெரிஞ்சு பாருங்களா, ஒரு டேமேஜ் இல்லை கையில். இந்த ஷர்ட்டெல்லாம் பயங்கரமாக கிழிஞ்சு, சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு ஃபுல்லாக. இந்த காலில் மட்டும் லேசாக ஒரு அடி, லேசாக ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அடியில். மெடிக்கல் செக்கப் 3 எக்ஸ்ரே எடுத்த உடனே 15 டேஸுக்கு நீங்கள் கால் அசைக்கக்கூடாது. நல்ல வேளைகளை அட்மிட் பண்ணலைங்க, காட்டை போட்டு அனுப்பிட்டாங்க. பாசஸ்லாம் கை தாங்களாக கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. வீட்டில் வந்து ஏன்னா ஊழியம், கர்த்தருடைய ஊழியம், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தடையை கொண்டு வரதுக்கு, அதாவது ஜீவனை எடுக்கிறதுக்கு அவன் அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் வந்து அவருக்காக நம்ம அழைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த 15 டேஸ் சொன்னாங்க, 8 நாள் கூட எல்லாம் தாங்க முடியல. 9ஆவது நாள் மெடிக்கலுக்கு போனேன். போனோன்னே 3ஆம் நம்பர் போங்கன்னாங்க, 4க்கு போனாங்க. நீ சீனியர் 4க்கு போனோன்னா ரொம்ப குளிர்ந்து போச்சு எனக்கு. சரி, சீனியர் சிட்டிசனுக்கு ஃபஸ்ட் உரிமை கொடுக்குறாங்கன்ட்டு 4ஆம் நம்பர் போனால் நீ 51 போன்றான். 51க்கு போனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வான்றான். எப்படி இருக்கும்? கத்திரிக்கோள் ஒன்று தான் வாங்கிட்டு போனேன் நான் கையில். நேராக கரெக்டாக மேலே போனோம். அங்கே எந்த இடத்துல கட்டு போட்டாங்களோ அங்கேயே போனேன். இது பேண்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு. டைம் என்னைக்கு கட்டலாம் பார்த்தேன். எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா, அவுத்துருங்க, எடுங்க, நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் நாளைக்கு இன்றைக்கின்னு சொல்கிறதுலாம் இல்லை, நீங்கள் எடுங்க கட்டு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் கூப்பிட்டு தான் பண்ணணும், நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நான் கத்திரி வேண்டி நீங்கள் வெட்டுவேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டாக்டர் அந்த வீடியோ அனுப்புகிறவங்களுக்கு பாருங்கள். அந்த பையன் அட்டெண்டர் வெட்டினா வீடியோ எடுறா அப்படின்னு எடுக்க சொல்லு. இன்றைக்கி உங்கள் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதை விட மிகப்பெரிய சாட்சி, அது 1ஆம் தேதி நடந்துச்சு. காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு வரணும். 15ஆம் தேதி அந்த வண்டியை சரி பண்ணி கொண்டு அங்கேருந்து வரேன். வந்து பெட்ரோல் போடலான்னு சொல்லி எனக்கு கார்டியனாக ஒரு பாஸ் வரேன். வண்டியை திருப்பினது தான் போகணும். பைக்கார வேகமாக தட்டிச்சான். அந்த ஃப்ரெண்டு மெர்க்காடை கேட்டு போச்சு. யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா, எங்கள் வீட்டுக்கு நல்ல பாசஸாக தெரிஞ்சதுனால, என்ன பாஸ் இப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்பாங்க. எதுவும் என்னை சேதப்படுத்தார். மரணம் நேரதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆற்றில் சாட்சி வசனம் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அவனை ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி மோதிர ஒன்று அந்த ஃப்ரெண்டு மெர்க்காடு கேண்டு போயிடுச்சு. நான் அப்படி விழுந்துட்டேன். வண்டியை அடித்தவன் நேராக ஓடி போய் அவன் மகனுக்கு அடி தான் போய் உட்கார்ந்தவனுக்கு நேராக வரலாம். வேகமோடி அந்த அங்கிள் முடியாதான். ஆனால் என்னோட கார்டியன் அந்த பாஸ் பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஏய் இல்லைடா, எங்கள் அப்பா இப்படி இப்போ தானே ட்ரீட்மெண்ட் முடிச்சு வரோம், ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்போ தான் உடனே மறு ஆக்சிடென்டா 15ஆம் தேதி. எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கால் அடி முடிஞ்சுது. இங்கே பாருங்க, இது 15ஆம் தேதி. அதுக்காக ஆண்டவர் விட்டாரா? நிற்க வச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக தான் வாழ்க்கை. அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இது உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே வைக்கிறதில்லை. எங்களுடைய சபையில் காலையில் அங்கே தான் தங்கியிருக்கிறேன். ஒரு வாரமாக 16ஆம் தேதியில் அங்கே தான் தங்கியிருக்கிறேன். காலை 6 மணி சர்வீஸ் உண்டு, 9 மணி சர்வீஸ் உண்டு. நான் சொல்லிட்டேன், ஜூன் மாதம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்னோடய செய்தியும் சாட்சியும் இருக்கும். அது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிங்க தலைமை சபைக்கு. இப்படி எங்கள் சபைக்குரிய நேரத்தை கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஏதோ ஒரு அன்பு, தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில் என்ன கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் கர்த்தருக்கண்டு எழுந்து பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை அதே சென்டென்ஸில் ஒரு பாட்டை பாடுவோம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம்
எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் முடிக்கணும். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஸ்தாபனத்துக்கும் ஒரு ஆச்சரியம் தான். இவர் என்ன அடிக்கடி டூர் போடுற மாதிரி இருக்கு. டூர்லாம் கிடையாது, ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஊழிய போகணும். ஆண்டவர் கூட தரிசனம் இமயம் முதல் இந்திராமுனை வரை, இமயமலையிலேருந்து இந்திராமுனை அந்தமான் லாஸ், இது எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அப்போது ஊழியத்துக்கு போனால் வெறுங்கை வீசி போக முடியுமா? முடியாது. கையில் ட்ராக்ஸ் வேணும். இப்போ நேபாள் மொழியில் ட்ராக்ஸ் வேணும், பஞ்சாப் மொழியில் ட்ராக்ஸ் வேணும். ஆந்திராவுக்கு ஆல்ரெடி அடிச்சு வச்சுருக்குறாங்க. இப்போது எனக்கு யாரும் சொல்லலையே அப்படிங்கிற தலைப்பில் செய்யுது. எப்படி எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. இப்போ வரும்போது ஒரு கார் டிரைவர், அவர் பேர் ஆகாஷ்னு போட்டிருக்காரு. கொஞ்சம் தூரம் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். அப்படியே தம்பி உங்கள் எந்த ஊர் அப்படி விசாரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஏற்படுத்திக்கிட்டு ஏசுடைய அன்பை சொன்னேன். அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் அவங்க ஒருத்தர் தான் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, இனிமேல் போவார். ஹல்லேலூயா. இனி அம்பத்தூரில் இருக்கார். யாருமே எங்கள் வீட்டில் எல்லோரும் போவாங்க, நான் மட்டும் சர்ச்சைக்கு போக மாட்டேன் பாஸ்டர். இனிமேல் போவீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த நேபாள் லாங்குவேஜஸில் ட்ராக்ஸ் 1000 ட்ராக்ஸ் அடிக்க சொல்லியிருக்கோம். பஞ்சாப் மொழியில் 1000 ட்ராக்ஸ் அடிக்க சொல்லியிருக்கோம். அதை எனக்கு யாரும் சொல்லலையே எங்கள் தலைப்பில் அடிக்க வச்சுருக்கோம். நேபாளுக்கு 100 பைபிள்ஸ். அதே போல் பஞ்சாபுக்கு 100 பைபிள். நேபாளுக்கு ஒர்க் பண்ணுறவங்க, எத்தியில் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு பைபிள்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, படிப்பு இல்லாதவங்க. ஆகவே ஆடியோ பைபிள் கொடுக்கணும்னு சொல்லி அதை பாச சொன்னாங்க. 25 பைபிள் அவங்களுக்கு பணத்தை அனுப்பி வாங்கி ரெடி பண்ணியாச்சு. 25 குடும்பத்துக்கு ஒரு பைபிள் ரேட்டு 600 ரூபாய். 25 பைபிள் வாங்கி பெங்களூர்லேருந்து அங்கே வர வச்சாச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல. ஹல்லேலூயா. சங்கீதம் 49:9 சொல்லுது, அவருடைய ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, ஒருபோதும் முடியாது. நம்ம நித்தியத்தில் போகிற நாள் வரை இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் இந்த ஆத்மா மீட்பானது எதுக்குன்னா அவருக்காக செயல்படும். ஹல்லேலூயா. தேவன் தந்த அந்த ஆத்மா தேவன் தான் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். லேவியர் ரகமத்தில் 17:11 பார்த்தா தெரியும். இந்த ஆத்மா தான், அந்த ஆத்மா தான் நம்ம செயல்படுத்துதுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சென்ற ஆண்டு வந்துட்டு போனேன். இப்போ இந்த வருடத்துக்கு பிறந்த உடனே பிளானிங் ஆண்டு அபியான் கொடுத்தார். பஞ்சாப் போகணும், நேபாள் போகணும், ராஜஸ்தான் போயிட்டு விட்டோம். இந்த வருஷம் 2 மாதம் கரெக்டாக ஜூன் 5ஆம் தேதி தான் இங்கே திரும்புகிற சென்னை. 5ஆம் தேதி திரும்பி 7ஆம் தேதி பாசிமரே, 7ஆம் தேதி சாயங்காலம் ஊட்டி கூடலூர், திருநெல்வேலி. ஜூன் 16ஆம் தேதி திருநெல்வேலி ஒரு சர்ச்சில் இருக்கிறேன். திருப்பி கேரளா இப்படியே முடிச்சுட்டு ஜூன் 21க்கு தான் ரிட்டர்ன். என் டிக்கெட் ரிட்டர்ன் போடல. இதுக்கு மேலே இன்னும் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய துணையாக கொடுத்துருக்கிற மனைவிக்கு ஒரு ஆக்சிடென்ட் 2018. அவங்கள 17ஆம் தேதி மெடிக்கல் கொண்டு போகணும். மெடிக்கலில் கொண்டு போய் செக்கப்லாம் பண்ணோம். ப்ளட் டெஸ்ட்டு, இசிசி எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சுது. எக்ஸ்ரே பண்ணாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, ஆப்ரேஷன் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, எங்களை பார்த்தோன்னே ஆப்ரேஷன் உடனே பண்ணிடலாம், எங்களை பார்த்தோன்னே உடனே அட்மிட் பண்ணிடலாம். உடனே என்ன, உங்களுக்கு பணத்தை பற்றிலாம் சொல்லவே இல்லை. திருப்பி பணம் எவ்வளோன்னு கேட்டு மெசேஜ் கேட்கும்போது 1 லேக் ஆகும். எவ்வளவு? 1 லட்சம். அவங்களுக்கு அது ஈஸி. 1 லட்சம் சொன்னோன்னே அப்புறம் நீங்கள் ஊழியக்காரர் இருந்தாலும் ஒரு 20,000 ரூபாய் கம்மி பண்ணி உங்களுக்கு அந்த லைட் எடுத்துடலாம் உங்களுக்கு. உடனே மிஷனில் அந்தளவுக்கு இப்போது வாய்ப்பு இல்லாதனால அவங்க 2 மணி நேரம் அம்மா இருக்க வச்சுட்டு இப்போது அவங்களுடைய அக்கா வீட்டில் விட்டு வந்திருக்காரு. எந்த சூழ்நிலையும் துன்பமோ பசியோ நாசம் மோசமோ பட்டயம் கொண்டு வாழ்ந்தோட அன்பை விட்டு நம்ம பிரிக்க ஊழிய தடப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சரீரம் அவருடைய தேவனாலே 1 Corinthians 6:19 சொல்றது, நீங்கள் தேவனா அந்த சரீரமானது அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவராலே பெற்றிருக்கிறாகவே ஊழியத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. 20வது சொல்றது, கிரேத்து கொள்ளப்பட்டீர்களே ஆக ஆவியினால் சரீரத்தினால் தேவன் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் ஜெபத்திற்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன். ஏன்னா இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில்
பிலிப்பியர் 1:29 சொல்லுது, கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக நமக்கு பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான காரியம்தான். அதை நான் செய்தியில் வரும் உங்களுக்கு. ஆக பாடல் நேரத்தில் அந்த ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றும் அது என்ன பண்ணுமா, சுகமாக இருக்கும். இது அழகாக எழுதுறாரு சாலமன். என்ன எழுதுறாரு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எப்படி இந்த ஆத்மா ஏன்னா வெளியேறு ரத்தத்தை செஞ்சு மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த ஆத்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அறிவில்லாமல் நல்லதல்ல. காழ்ப்புரிதமான தப்பி நடக்கிறான். காழ்ப்புரிதமானவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் என்ன பண்றாங்க, தப்பி நடக்கிறான். நீங்க நான் அப்படி கிடையாது. அல்லேலூயா. இந்த ஆத்மா வெளியேற பெற்றதில்லை. இந்த ஆத்மா மீட்பு அருமையாக இருக்கிறது ஒருபோதும் முடியாது. ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொன்னார், வருத்தப்பட்ட பார சகோதரர் எல்லோரும் இடத்துல வாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி நாம் அப்படி கட்டி வருஷக்குள்ள போகலாம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் நுழைகுண்டு மறவாதே, மான்கால்கள் நுழைகுண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. இந்த வேதத்தை ஏற வாசிக்கிற இடையிடையன்னு சொன்னா அவங்களுக்குள்ளாக துதிக்கிற நேரத்தில் ஒரு நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. இன்னும் 62 சொல்கிறார், எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அவர் பூழ்ச்சியாக வரைக்கும் நீங்கள் அவர் அமர்ந்திருக்க விடாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறவரை நீங்கள் அமர்ந்திருக்க விடுறதுக்காக கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முதல் சமாரியாவில் கோவில் கடைசி வரை எனக்கு நீங்க சாட்சிட்டார். அல்லேலூயா. பாருங்க, அருமையா சொல்றாரு மார்க் 16:15 நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டார். அதுதான் பாஸ்போர்ட் நமக்கு. மற்ற எல்லாமே கிடைச்சிடும். அந்த வார்த்தையை நீங்க நம்பணும் பஸ். அல்லேலூயா. எல்லாருக்குமே அந்த அழைப்புங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பாஸ்டருக்கு இப்போருக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் உங்களை மாதிரி நானும் அங்கே என்ன பண்ணேன், ஒரு நாள் அங்கே தான் இருந்தேன். எல்லாரும் நம்ம அழைக்கிறவர் வந்து எல்லாம் வெளியேற பெற்றோர் சொல்லி தான். அதுதான் பேதுரு எழுதுகிறார், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வழியிலிருந்து வரவித புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அந்த சந்ததி தான் நீங்கள். நான் பாருங்க, தாவீது எழுதுகிறார், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சிவப்படுத்துகிற தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் தலங்களினை நிறுத்துகிறார். அல்லேலூயா. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. நீங்க அப்பாவுக்காக இறங்கி செயல்படும் போது அவருடைய காரணியம் உங்களை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பேன். நல்லா பாருங்க, சொல்றேன், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவன் நூலமாக்க வரைக்கும் திரும்பேன். கோலியாத்து எவ்வளவு பெரியவன். தாவீது வந்து இப்போ ஐயா வந்தவொடனே எனக்கு வந்தவொடனே இதெல்லாம் செட் பண்ணுவார். இந்த மைக் சிஸ்டம்லாம் செட் பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்போ வந்து தாவீது வந்து சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைன்னு சொல்லி கேட்டுறேன். பெரிய பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதெல்லாம் போட முடியாது, அவனுக்கு தலை சிறால பெருசு பெருசாக இருக்கும். எனக்கு இது இங்கே வந்தால் தான் இது என்கிட்ட இருக்குது. பப்ளிக்கில் ஸ்ட்ரீட் பிரிட்ஸுக்காக வாங்கியிருக்கிறேன் சின்ன ஸ்பீக்கர், அதை மாட்டிக்குவேன். இதை தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இது தமிழ்நாடு வந்தாலே எனக்கு ஒரு புதிய பலம் கிடைச்சி. தமிழ்நாட்டில் வந்துட்டு யாரை பார்த்தாலும் இயேசு சொல்லணும். இப்போ 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வெங்கடேஷ் பார்க்குறவங்களாம் சத்தியம்தான் சரண்டர் ஆகிட்டாங்க. அப்படி அப்படியே என்னை போட்டு உடைக்க வேண்டியதான், அவ்வளோதான். காலையில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். ஒருத்தர் போய் பப்ளிக்கில் படுத்திருக்காரு. ஐயா என்ன தூக்கமா நேரம் மட்டும் அப்படின்னா அப்படி இப்படி எழுதினார். தண்ணியெல்லாம் அடிக்கிறீங்களா அப்படின்னு. எப்பயாவது எப்பயாவது கிடையாது. இயேசு நம்பினி, இயேசு ஏற்றுக்கொள்ளு. உன் பேர் என்ன? ஏழுமலை. அல்லேலூயா. பாருங்க, காலையிலே ஆண்டவர் ஏழுமலை போய் சந்திக்க சொல்றார். எழுப்பி காப்பிக்கு காசு கொடுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு இயேசு நம்ம சர்ச்சை இந்த பக்கத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதுதாங்க வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை நமக்கு. இயேசு அறிவிப்பதற்கு உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நீங்கள் சொல்லுங்க, அழகாக ஆண்டவர் நடத்துவார். உங்களை கொண்டு தான் பெரிய காரியம் செய்யணுங்க. அப்போ பாருங்க, அடுத்து சொல்றார், என் சத்துருக்களை பின்தொடர்ந்தவர்களை பிடிப்பேன். அவர் நிமிடமாக திரும்பேன். அவர்கள் எழுந்திட மாட்டாதபடி என் பாதங்களுக்கு விழத்தக்கதாக நான் வெட்டினேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தா இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவில்லை என்று மடக பண்ணீர். அல்லேலூயா. நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களை பிடறி எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நீங்கள் அப்படியே நம்பணும். நம்ம என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. சுனாமியில் வந்து 1 மணியை தப்ப முடியாது. நல்லா பெரிய ஜாம்பம் வேணா எல்லாம் சொல்லுவாங்க. நீச்சல் பீச்சல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா நமக்குள்ள பலனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருந்தா அதான் சொல்லுவோம், பக்கத்தில் 1000 பேரும் 16 உன்னை அணுகார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறார், அதனால அணுகார். அல்லேலூயா. கரங்களை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. இந்த வாழ்வு எல்லா போதும் அவருக்கு தான். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. கரங்களை அசைத்து
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன்கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் ஊசித்தோம். ஆமென். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் ஊசித்தோம். இந்த புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென், ஆமென். எல்லா கணத்தையும் எல்லா மகிமையையும் எல்லா புகழையும் எல்லா சோத்திரங்களையும் ஒரு மனதோடு நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் செவிகளை திறந்து விட்டு செய்வோம் உம் திருசுத்தம் சுவாமி. ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்த போகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கணக்கு உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான போதிய தேவன் பொறுப்படுத்த நடத்துகிறாக இயேசுராஜாவின் நாமத்தில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரத்தை எடுத்து மையப்படுத்துவோம். Praise the Lord. உட்காருவோம், அமைதியாக உட்காருவோம்.